தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் என்ன பேசியிருக்கிறார் என்பது குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் விஜய் என்ன பேசியிருக்கிறார் என்பது குறித்த விவரம் வெளியாகியிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பதில் ஒருங்கிணைப்பு என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார். மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? சென்னை கோவளத்துல நடைபெற்றக்கூடிய தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக பேசுவார் என்று நம்ம காலையில் தெரிவிக்கணும். அதுல முக்கியமாக இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது இளைஞர்கள் கையில் இருக்கிறது. எனவே இளைஞர்கள் தற்போது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. எனவே இதனை ஒருங்கிணைந்து தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆன்லைன் மூலமாக மருந்துகளை விற்பதில் ஒரு முறையான நெறிமுறைகளை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதை மருத்துவர்களிடம் சான்றிதழ்கள் இல்லாமல் அவர்களுக்கு இந்த மருந்துகள் விற்பனை செய்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று மாநிலங்களுக்கு இடையே கடத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பிரிவு தொடர்ச்சியாக பேசி அதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோன்னா பெங்களூரு ஓசூர் இடையே மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓசூர் பெங்களூர் இடையே மெட்ரோவை கொண்டு வரும் பட்சத்தில் 2 மாநிலங்களும் பயனடையும். அதே போன்று பெங்களூர் அருகே இருக்கக்கூடிய ஓசூர் மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவாகி இருக்கிறது. எனவே பெங்களூரு ஓசூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஓசூர் இடையே ஒரு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தால் 2 மாநிலங்களும் பயனடையும். அதே போன்று தொழில் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போன்று இந்த கடற்கரையில பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கடற்கரைகள் இருக்கிறது. எனவே இதனை அடிப்படையாக கொண்டு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் லைன்ல சவுத் இந்தியாவில மிகப்பெரிய அளவுல கடல் இருக்கக்கூடிய நிலையில இங்கு போர்ட், அதாவது வெளிநாடுகள்ல இருந்து கூடிய துறைமுகங்கள் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட வேண்டும். அதே போன்று கோஸ்டல் டூரிசத்திற்கு வளர்ச்சி அடையும் வகையில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் இந்த ப்ளூ எக்கானமி அப்படின்ற தலைப்பின் கீழே முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அதே போன்று தென் மாநிலங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நிதி என்பது ஆண்டுதோறும் தென் மாநிலங்களுக்கு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது. இந்தியா என்பது ஒரு டெமோக்ரசி நாடாக இருந்தாலும் கூட அதில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து இந்த மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய நிதி என்பது ஜிஎஸ்டி மூலமாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. எனவே எல்லா மாநிலங்களுக்கும் பாதிப்படையாத வகையில நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் குறிப்பாக ஜிஎஸ்டி மூலமாக தமிழகத்திற்கும் அதே போன்று தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய நிதி என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. எனவே பாதிப்படையாத வகையில ஒரு புதிய வழிமுறை நெறிமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த ஆறுகளை நம்பி இருக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரினை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதே போன்று சமீபத்தில் நீட் தேர்வு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருந்தக்கூடிய நிலையில நீட் தேர்வு குறித்தும் முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களுக்கான மருத்துவ சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அதே போன்று லோக்சபா டீலிமிட்டேஷன் குறித்து இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று காலை பேசியிருந்தோம். அந்த வகையில லோக்சபால இந்த டீலிமிட்டேஷன் குறித்து பேசி அதனையும் தமிழகத்திற்கு அதே போன்று தென் மாநிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில அதனை ஃப்ரீ செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜயும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி வழங்குவது தொடர்பாகவும் அதே போன்று பார்த்தீங்கன்னா கடற்கரைகள்ல டூரிசம் அதே போன்று போர்ட் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையை தொடங்க வேண்டும். பெங்களூரு ஓசூர் இடையே மெட்ரோ திட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கார்த்தியா.
தொகுதி மறுவரை, நீட் விலக்கு மற்றும் நதிநீர் சிக்கல்கள்னு மிக முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து வைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நதிநீர் சிக்கல் பற்றி பேசும்போது அந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரும் அங்கு இடம்பெற்றிருக்கிறார். இந்நிலையில அவர் பேசிய அந்த நதிநீர் சிக்கல்கள் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்ன சந்தானம்? நிச்சயமா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்துல பேசுவதற்கு முதல்ல 5 நிமிடங்கள் அவர்கள் பேசுவதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மட்டும் 10 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. ஏன்னா அவர் தான் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். தமிழகத்தில் நடப்பதனால் அவர் வரவேற்புரையாற்றினார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே முதலமைச்சர் தன்னுடைய 5 நிமிட உரையில பேசியிருந்தது. இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமே இந்த விவகாரம் தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் நிறைவடைந்து அவர்கள் வெளிவந்த பின்னர் இந்த கூட்டத்தில் விரிவாக, குறிப்பாக காவேரி மேகதாது விவகாரம் தொடர்பாக விரிவாக என்ன பேசப்பட்டது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். தற்போது முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய தொடக்க உரையில என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக பார்த்தோம்னா கடல் வளர்ச்சி, நீல பொருளாதாரம் மற்றும் கடலோர பாதுகாப்பு குறித்தும் நீட் தேர்வு ரத்து செய்துவிட்டு மாநிலங்களுக்கு மாநில மதிப்பெண் அடிப்படையிலே சேர்க்க வேண்டும். அதே போன்று நிதி கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில ஜிஎஸ்டி வருவாயை பிரிச்சு வழங்க வேண்டும் என்பதில் பேசியிருக்கிறார். குறிப்பாக நீர் நம்ம குறிப்பாக தற்போது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக காவிரியில நீர் வராதம் இருக்கிறது. அதுல தென் மாநிலங்களின் ஒத்துழைப்பாக எந்த நிகழ்ச்சி நேரிலும் நமது பொதுவான நதிகளை பற்றி குறிப்பிடாமல் முழுமையடையாது. எனவே அந்த கூட்டத்தில் நீர் என்பது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை, விவசாயம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாகும். மாநிலங்களுக்கு இடையான நதிகளை நீர் பகிர்ப்பதில் ஒத்துழைப்பும் சட்டத்தின் ஆட்சிக்கான உறுதியும் மரியாதையும் அவசியம். 2 அடிப்படைகளை கொள்கைகளை நம்ம வழிநடத்த வேண்டும். கீழ்ப்பாயும் மாநிலங்களின் உரிமைகளும் உறுதியான நதிநீர் வரத்தை சார்ந்துள்ள மக்களின் வாழ்வாதாரங்களும் முழுமையாக பாதுகாப்பாக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், முறையாக அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்களின் நெறிமுறைகள் மற்றும் நதி மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்புகள் ஆகியவை முழுமையாகவும் உண்மையாகவும் செயல்படுத்த வேண்டும். இந்த கொள்கைகள் அனைத்தும் பொதுவான நதி படுகைகளுக்கும் பொருந்தும். காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவேரி நீர் மேலாண்மையும் அனைத்தையும் முடிவுகளையும் கால தாமதமின்றி செயல்படுத்துவது அத்தியாவசியமாகும். முல்லை பெரியாறு விவகாரத்தில் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அணையின் பாதுகாப்பு தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். மற்றொரு மாநிலத்தின் நியாயமான நீர்ப்பங்கை பாதிக்கும் வாய்ப்புள்ள எந்த மேல்நிலை நடவடிக்கையும் இந்த சட்டமன்றம் மற்றும் நிறுவன கட்டமைப்புக்குள்ள மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பரஸ்பர நம்பிக்கை, அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான மரியாதை ஆகியவற்றுடன் நாம் அணுகினால் ஒவ்வொரு நதியோர மாநிலத்தின் நலன்களையும் பாதுகாத்து கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் என்று காவேரி விவகாரத்தையோ அதே போன்று பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை விவகாரம் என 2 அணை விவகாரம் தொடர்பாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எனவே இது தொடக்க உரை. இன்னும் சற்று தற்போது இந்த கூட்டம் என்பது முதலமைச்சர் அமித்ஷா தலைமை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றக்கூடிய கூட்டம் என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அனைத்து முதலமைச்சருடைய தொடக்க உரைகள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முதலமைச்சர்கள் அமித்ஷா முன்னிலையில இது தொடர்பாக விரிவான விவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டம் தற்போது முடிந்திருக்கிறதுனால இன்னும் சற்று நேரத்துல விவாதத்தின் போது இதற்கு என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பதில் கூறினார், அதே போன்று இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்தார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் இதற்கு பின்புதான் நமக்கு தெரிய வரும். கார்த்திகா, நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருந்து மீண்டும் பேசலாம். சந்தானம், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நிறைவடைந்திருக்கிறது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பேசிய தொடக்க உரை குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். பரஸ்பர நம்பிக்கை, சட்டத்தின் மீதான மரியாதையுடன் நதிநீர் பிரச்சினையை அணுக வேண்டும் என்றும், தமிழகத்தின் நதிநீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று கேரளத்திற்கு முதல்வர் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் பங்கு 30 விழுக்காடு என்று அங்கு தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்ஜினாக தென் மாநிலங்கள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஜிஎஸ்டியை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்றிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று கேரள முதல்வருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜிஎஸ்டியை தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் நதிநீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மிக முக்கியமான பிரச்சினைகளை அங்கு எடுத்து வைத்திருக்கிறார்.
தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதி பகிர்வு தேவை என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணைய முடிவுகளை செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று கேரளத்திற்கு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கிடையேயான உளவு தகவல்களை பகிர்வதன் மூலம் போதைப் பொருளை ஒழிப்போம் என்றும் கடல்வழி போக்குவரத்து மீன்பிடித்தலில் அண்டை மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் அதில் தொடக்க உரையாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பேசிய தகவல்களை பார்க்கிறோம். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும், கிராமப்புற ஏழை மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வில் விலக்கு அளிக்க வேண்டும், தொகுதி மறுவரையறையால் எந்த மாநில பிரதிநிதித்துவமும் குறையாது என்று மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று பல்வேறு முக்கியமான பிரச்சினைகளை அங்கு எடுத்து வைத்து பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்.